ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். சொல்லப்பட்டதான அறிமுகத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி. பாஸ்டர் என்எஸ் அவர்கள், நாங்கள் என்எஸ் தான் அவர் கூப்பிடுவோம். நீங்கள் எப்படி கூடுவீங்கன்னு பாஸ்டர்னு கூப்பிடுவீங்க, நாங்கள் என்எஸ் தான் கூப்பிடுவோம். பாஸ்டர் என்எஸ் அவர்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். அது மாத்திரமல்லாமல் அவர் ஸ்தாபனத்தை நேசித்து ஸ்தாபனத்தை அதிகமாக அநேகருக்கு ஆசுவாதமாக இருக்கக்கூடிய ஒரு தேவ மனிதர். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நம்முடைய ஸ்தாபனத்தில் ரிப்ளிகேஷன் என்கிறதான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நாம் வைத்திருக்கிறோம். அங்கே நீங்கள் இருக்கீங்களா? அதில் ரிப்ளிகேஷனில் நீங்கள் இருக்கீங்களா? உங்கள் சபையில் 2 பேர் இருக்காங்க. அதில் அநேகர் அந்த வகுப்புகளை எடுத்து படிக்கிறார்கள். அதிலே பாஸ்டர் அவர்கள் தான் அதை முதன்மையாக நின்று நடத்துகிறார். தமிழ்நாடு எங்கும் செல்ல வேண்டியது இருக்கும், அநேக திருச்சபைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். எப்படியாவது அநேக திருச்சபைகளை நிறுவ வேண்டும் என்கிறதான ஒரு ஆவலோடு அவர் காரியங்களை செய்கிறார். ஆமென். அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க, நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். காரணம், பிரயாணங்கள் இருக்கும், அநேகரை சந்திக்க வேண்டும். பிசாசுக்கு உதவியாக இருக்க மாட்டான், எதிர்பார்த்தான் இருப்பான். அவனுடைய தந்திரங்களை நாம் முறியடிக்கணும். ஆகவே உங்கள் போதகருக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறீர்கள். அருமையான பாஸ்டர் அம்மா இங்கே இருந்தாங்க, காணும். பாஸ்டர் கிளப்பிக்காங்களா? அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லியிருங்க. பிள்ளைகள் போகிறாங்க, ரைட். தம்பிமார்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற இந்த மாலை நேரத்திலும் இத்தனை பேர் வந்திருப்பது பெரிய சந்தோஷம். டவுன்லலாம் அவ்வளோ பேர் வரமாட்டாங்க, எப்படி கூட வரமாட்டாங்க. 1000 பேர் இருந்தாலும் 100 பேர் தான் வருவாங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடத்திலே தேவன் தன்னுடைய பெரிய கிரியை உங்கள் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஆண்டவர் செய்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நான் என்னுடைய பிரசங்கத்தை கரெக்டாக ஒரு 9:50 முடிப்பேன். அது வரையிலும் நீங்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். சத்தம் ரொம்ப குறைஞ்சிட்டு டக்குன்னு பிடிச்சி பார்த்தேன், பல்ஸ் பிடிச்சி பார்த்தேன். பல்ஸ் கொஞ்சம் இறங்கி மறுபடியும் இல்லைன்ன பிறகுதான் நார்மல் ஆகுது. ப்ரெஷர் குறையுது, சுகர் இறங்குது. ஹல்லேலூயா. ரைட். இப்போ நார்மல் ஆகிட்டீங்களா? குறித்த நேரம் கரெக்டாக முடிச்சிடுவேன். ரைட். 7:50 முடிச்சிடுவேன். சரியா? அப்புறம் ஜெபம் பண்ணி நீங்கள் 8 மணிக்கு இங்கேருந்து தயவு செய்து நீங்கள் போங்கன்னு நாங்கள் சொல்லிடுவோம். ரைட். காட் பிளஸ் யூ. ஆண்டவருடைய வசனத்தை நாம் படிக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். காலையில் 4 சர்வீஸில் பேசினேன், கொஞ்சம் டயர்டு தான். ஆனாலும் உங்களோட பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், இத்தனை பேர் சந்தோஷமாக வந்து இந்த ஆராய்ச்சி கலந்து கொள்வதே பெரிய ஆசீர்வாதம், பெரிய கிருபை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சில படிப்பினைகளை நான் உணர்கிறேன். எங்களுடைய சபையிலும் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். மக்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுடைய திருச்சபை, எனக்கு 2 சபை இருக்கு. பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு சபை ஒரு பயணிங் ஒர்க் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்னையில். நான் சாயங்காலம் ஃபுல்லாக நான் அங்கே போயிடுவேன். ஆராதனை முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கு எப்போவுமே 11 மணி 12 மணி ஆயிரும் சண்டே. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான். பட் இன்றைக்கு உங்களோடு பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வசனத்தின் வாயிலாக ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். சில வசனத்தினுடைய சில சூழ்நிலைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஜெனசிஸ் சாப்டர் 35, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். முதல் வசனத்தை, முதல் பகுதியை மாத்திரம் வாசியுங்கள் யாராவது. போய், அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் போகக்கூடாது. நீங்க போய் இதோடு முடிச்சிடணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே நான் உங்களை கொண்டு போவேன். நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. You get up and go to Bethel. நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. இந்த காலை மாலை வேளையிலும் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்வது,
நீ இருக்க வேண்டிய இடம் இது அல்ல, இந்த சூழ்நிலை அல்ல. நீ எழுந்து ஆண்டவர் உனக்கு தரிசனமான இடத்திற்கு நீ செல்ல வேண்டும். ஆண்டவர் இந்த யாக்கோபோடு இடைபெற்றுக் கொண்டு வருகிறார். யாக்கோபு இப்பொழுது பதன் ஆறாமில் இருக்கிறான். தன்னுடைய மனைவிமார்களுக்காக வேலை செய்து இப்பொழுது 20-22 வருடங்கள் கடந்து போய்விட்டது. 20 வருடங்கள் கடந்த பின்பு ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். இதுவரையிலும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்காதவைகளை ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறார். இதுவரையிலும் தீர்மானம் பண்ணாதவைகளை ஆண்டவர் தீர்மானம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய அற்புதமான கரம் இங்கே பலமாக அசைவாட ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ பெத்தேலுக்கு போ. தன்னுடைய சகோதரனுக்கு முகத்திற்கு தப்பி நீ விலகி ஓடின போது உனக்கு தரிசனமான இடத்திற்கு நீ போக வேண்டும். இதுவரையிலும் தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். சம்பளங்கள் மாற்றப்பட்டுக் கொண்டே வருகிறது, சூழ்நிலைகள் மாற்றப்பட்டுக் கொண்டே வருகிறது. இவனால் ஆராதனை செய்ய முடியவில்லை, தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க முடியவில்லை. தன்னுடைய ஊழியத்திலே அவன் விரும்புகிற காரியம் எதுவும் செய்வதற்கு அவனால் இயலாத ஒரு நிலைமையில் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் பேசுவார். இப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார், எழுந்து பெத்தேலுக்கு நீ போ. நீ பெத்தேலுக்கு போனவுடன் நீ செய்ய வேண்டிய ஒன்று, அங்கே ஒரு பலிபீடத்தை நீ கட்ட வேண்டும். You go there and build an altar for me. அங்கே ஒரு பலிபீடத்தை எனக்காக உண்டாக்கு என்றார். நன்றாய் கவனியுங்கள். தன்னுடைய மனைவிகளுக்காக வேலை செய்தவன் அவன் எப்படி அங்கே ஆண்டவரை ஆராதித்தான் என்பதை குறித்தெல்லாம் வேதத்திலே நமக்கு அங்கே குறிப்புகள் இல்லை. தன்னுடைய வேலையோடும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் அவன் தன்னுடைய ஆட்டு மந்தையோடும் காலத்தை செலவு செய்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய உள்ளத்திற்குள்ளே ஆண்டவர் ஒரு வேட்கையை வைக்கிறார். இந்த வசனம் எப்படி நடைபெறுகிறது சொல்லுகிறேன். இந்த வசனமானது அவன் சகோதரனுக்கு தப்பி ஓடின பொழுது ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு செல்கிறான். அது என்ன பொருத்தனை? ஆண்டவரே, மீண்டும் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வரும் பட்சத்தில் நீ என்னை கொண்டு வருவீரானால் நான் உமக்கு பொருத்தனைகளையும் காணிக்கைகளையும் செலுத்தி உம்மை வழிபடுவேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயர் வைத்தார். கவனியுங்கள். சரித்திரம் சொல்லுகிறது, அவன் ஒரு கல்லை தலையிலும் 12 கற்களை எடுத்துக்கொண்டு 12 கற்களையும் அவனை சுற்றிலும் வைத்து அதிலே அவன் படுத்திருந்தான் என்று சொல்லுகிறார்கள். பிற்காலத்தில் அதுக்கு குறிப்பு நிறைய இருக்கு. இந்த கற்களை வைத்து அவன் படுத்திருக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவன் உணர்கிறான். இப்பொழுது அவன் அந்த தேசத்தில் இருக்கும் போது தேவன் தனக்காக செய்த எதையும் அவனால் யூகிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நீ இப்பொழுது எழுந்து நிற்க வேண்டிய ஒரு காலம். இதுவரையிலும் தேவன் கொடுத்த வேத வசனத்தை 20 வருடங்கள் என்ன, 25 வருடங்கள் என்ன, 10 வருடங்கள் என்ன, 5 வருடங்கள் ஆனாலும் பரவாயில்லை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நீ எழுந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் தேவன் உனக்கு தரிசனமான அந்த பெத்தேலுக்கு செல்ல வேண்டும். அந்த பெத்தேலில் இருந்து உன் வாழ்க்கையின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. இதை ஆண்டவர் தெளிவுபடுத்தும் பொழுது அவனுக்கு சொல்லுகிறார், நீ பெத்தேலுக்கு சென்று அந்த ஒரு பலிபீடத்தை கட்டுவாயாக. பலிபீடத்தை கட்டுவதற்கு அவனுக்கு என்ன விதமான சூழ்நிலை இருந்தது என்று பார்க்க விரும்புகிறேன். அவனுக்கு என்ன சூழ்நிலை இருந்தது? இதுவரையிலும் அவனால் தனியாக இயங்க முடியாத ஒரு நிலைமை. எப்படி தனியாக இயங்க முடியாத நிலைமை என்றால், தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் அவன் இருக்கிறான். அவனை ஆண்டவரை தொழுது கொள்வதற்கும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஏற்ற வாய்ப்புகள் அவனுக்கு இல்லை. இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை, புதிய தரிசனம், புதிய வாழ்க்கை முறை எல்லாம் அவனுக்கு முன்பாக ஆண்டவர் காண்பிக்க ஆரம்பிக்கிறார். இதுவரையிலும் 20 வருடங்களாக நீ முடங்கி போய் ஒரு இடத்திலே இருந்திருப்பாய் என்றால் உங்களுக்கு சொல்லிவிட்டு செல்கிறேன், இந்த நாள் உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பத்தின் நாள். இந்த வாரம், இந்த வருடம் உன் வாழ்க்கையில் புதிதாக ஆண்டவர் தன்னுடைய கிரியையை செய்வதற்கு, தன்னாலான உதவிகளை செய்வதற்கு
நீ ஆண்டவருக்கு முற்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். 20 வருடங்களில் என்ன நடந்தது என்றால் குழந்தைகள் தான் பிறந்தது. அவன் பெற்ற குழந்தைகள் அவனுக்கு இருந்தார்கள். அவனை குறித்து வேத நடவடிக்கைகளில் பெரிதான நடவடிக்கைகள் எதுவுமே அவன் செய்ய அவனுக்கு முடியவில்லை. இப்பொழுது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் தெளிவாக பேச ஆரம்பிக்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். இதுவரையிலும் ஆண்டவருக்கு பயன்படாமல் நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னார். இதுவரையிலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வந்திருந்த போதும் கூட அந்த வார்த்தையை கவனிக்கப்படாமல் இருந்திருக்கும் என்றால் இந்த வருடத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தமானது உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நீ எழுந்து அவர் முன்குறித்த இடத்திற்கு நீ சென்று ஆக வேண்டும். பலிபீடத்தை கட்டுகிறான். அந்த பலிபீடத்தை கட்டும் போது அவன் செய்த முதல் காரியம் தன்னுடைய குடும்பத்தை அழைக்கிறான். 2வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நல்ல கவனிங்க. இத அவனால் யாக்கோபால் தன்னுடைய மாமனார் வீட்டில் செய்யவே முடியல. ஏன் செய்ய முடியல? அவனுடைய மாமனார் யெகோவா தேவனை, சர்வ வல்லமுடைய தேவனை ஆராதிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். தேவனை வழிபடுவதற்கு வாய்ப்புகள் இல்லாத ஒரு மனிதன். இப்பொழுது என்ன நடந்தது? அவனுடைய கரத்திலே பொறுப்பை எடுக்கிறான். ஒரு குடும்ப நபராக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தின் தலைவனாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், ஒரு குடும்பத்தை நடத்துகிற தலைவியாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், ஆவிக்குரிய பொறுப்பை உங்கள் கரத்திலே நீங்கள் எடுக்க வேண்டும். ஆவிக்குரிய தலைவியாக நீங்கள் மாற வேண்டும். ஆவிக்குரிய தலைவனாக நீங்கள், ஆண்டவர் உங்களை பொறுப்பில் வைத்திருக்கிறார். அவன் போன உடனே பலிபீடத்தை கட்டின உடனே ஆண்டவர் சொன்னார், அவனோட பேசுறாரு. இவன் சொல்றான், தன் வீட்டார் அனைவரையும் நோக்கி அவன் பேசின வார்த்தை நம்பர் 1, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட வேண்டும். You have to remove all kinds of idols. எப்படி இந்த ஐடல் வந்தது? அதற்கு என்ன பின்னணி? இந்த தெய்வம் செழிப்பின் தெய்வம். அந்த உருவம் ஃபெர்டிலிட்டி, காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய கடவுள் என்றும் செழிப்பின் கடவுள் என்றும் அந்த கடவுளை நம்பின அந்த தகப்பனார் இடத்திலிருந்து அந்த சொரூபத்தை அவள் கொண்டு வருகிறாள். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய வீட்டில், ஒரு ஜெபம் பண்ணுகிற வீட்டில், கர்த்தரை தேடுகிற ஒரு வீட்டில் சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடிய கூட்டம் இருக்கும். இது யாக்கோபு விதிவிலக்கு அல்ல. யாக்கோபினுடைய மனைவிமார்கள் எந்த அளவிற்கு ஆவிக்குரியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் சரியாக கவனிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். இந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை. ஆனால் தன்னோடு அந்த விக்கிரகத்தை கொண்டு வருகிறார் என்ற அர்த்தம் என்ன? நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தும் நாம் எதை வேண்டாம் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் சொன்னாரோ அதை கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகும். இந்த விக்கிரகத்தை அவள் கொண்டு வந்த உடனே மாமனார் ஓடி வரார், திரும்பி வரார், வந்து கேட்கிற ஒரு கேள்வி, எம்பா என் பிள்ளைகளை ஒரு முத்தம் கொடுத்து கூட நான் வழி அனுப்ப முடியாத அளவுக்கு ஆயிட்டேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என் வீட்டில் இருந்த அந்த தெய்வத்தை எங்கே? நான் வழிபட்ட என் கடவுளுடைய சிலையை எங்கே? நான் மதிக்கிற என்னுடைய விக்கிரகம் எங்கே என்று ஒரு கேள்வி கேட்கிறான். அவளுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டா, எனக்கு தெரியாது. நான் ஸ்திரீயின் வழிபாடுகளில் இருக்கிறேன், என்னால் எழுந்திருக்கு வர முடியாது. ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் ஹேவ். உட்கார்ந்தாச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் தான், கர்த்தரால் வழிநடத்தக்கூடிய பிள்ளைகள் தான். சில நேரங்களில் நமக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த வழித்தோன்றல்களைப் போல நாமும் வாழ முடியாது. காரணம், என்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை அழைத்தாரோ அன்றே நாம் வேறு பிடிக்கப்பட்ட ஜீவியத்திற்குள் வந்து விட்டோம். கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்திற்குள் வந்த பின்பு நம்முடைய வாழ்க்கையில்
ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த தெய்வம் ஒண்ணும் இல்லை, விக்கிரகம் தான், சாதாரண விக்கிரகம் தான். இந்த விக்கிரகத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனால் இந்த விக்கிரகம் அந்த நாட்களில் அவர்கள் கருதினதான ஒரு பெரும் தெய்வம். அவனுக்கு பேரப்பிள்ளைகள் மேல நோக்கம் கிடையாது. அவனுக்கு இருந்த நோக்கம் எல்லாம் என் விக்கிரகத்தை எங்க, வேர் இஸ் மை காட், என் கடவுளை கொடுத்துரு, நான் போயிடுறேன். சொல்ல கடவுள் இல்லை. இது யாக்கோபுக்கே தெரியாது. சில சமயத்துல வீட்டுல ஆவிக்குரிய விஷயம் கணவனுக்கே தெரியாது, மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். கணவனுக்கு தெரியும், மனைவிக்கு சுத்தமா தெரியாது. ரெண்டு பக்கம் உண்டு. சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அப்பொழுது இவள் வெறும் சிறு வயது உடைய பெண். இதை கவனித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு இந்த ரெண்டு சகோதரிகளையும் திருமணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு வயது 82 வயது. யாக்கோபுக்கு இவங்க ரெண்டு பேரும் சிறுமிகள், 15 வயசு தான் ரெண்டு பேருக்கும் முதல்ல பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வேலை செஞ்சுதான் ஒரு திருமண பருவத்துக்கு கொண்டு வந்து திருமணம் செய்கிறார்கள். வெகு சின்ன வயது, அதான் நடுத்தர வயது. யாக்கோபுடைய வயசை நீங்க பார்த்து இந்த 80 வயசை கணக்கு பண்ணி பாருங்க, நடு வயது. இப்பதான் கல்யாணம் நடக்கு. இவன் அவளெல்லாம் கூட்டு வாரான். கூட்டு வந்த பின்பு, அவன் கூப்பிட்டு வந்த பின்பு அவன் வாழ்க்கையில் இதையெல்லாம் சொல்வதற்கு யாக்கோபுக்கு நேரமும் காலமும் வாய்க்கவில்லை. அப்பேற்பட்ட ஒரு தலைவனாக நாம் இருக்கக்கூடாது. மனைவியை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? நீ ஆண்டவரை துதின்னு சொல்லியிருக்கணும், ஆண்டவரை வழிபடுன்னு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் விட்ட பின்பு யாக்கோபுக்கு இதைவிட ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்றுமே இல்லை. இந்த 35ஆம் அதிகாரத்திற்கு பின்பாகத்தான் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பித்தார். அல்லேலூயா. இப்பதான் ஒரு தலைவனுடைய பொறுப்புக்கு வரான். குடும்ப தலைவன் ஆவிக்குரிய தலைவனாக தன்னை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த ஒண்ண சொல்றான், முதல் கட்டளை, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உன்கிட்ட இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வெளியில கொண்டு வா. Bring them out. விக்கிரகம் எது? அநேக விஷயங்களை சொல்லுவார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எது நம்முடைய மனதிற்கு ஆசையாக நமக்கு பிடிக்கிறதோ அது எல்லாமே விக்கிரகமாகத்தான் இருக்கும். எவைகளெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வீழ்ச்சி உண்டாக்குகிறதோ அவைகளெல்லாம் விக்கிரகம் தான். எவைகளெல்லாம் தேவனோடு நம்மை ஒன்றிணைத்து கொண்டு போக முடியாதபடிக்கு இருக்கிறதோ அவைகளெல்லாம் விக்கிரகம் தான். இப்பொழுது ஆண்டவர் அவனோடு பேசி முடித்த பின்பு ஒரு புதிய பார்வைக்கு நேராக அவனை கொண்டு போகிறார். புதிய நோக்கத்திற்காக அவனை கொண்டு போகிறார். புதிய தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று யாக்கோபோடு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அவர் பேசின பொழுது நடந்த சம்பவம் என்ன? தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். You have to clean yourself. You have to purify yourself. You have to change your cloak. You have to change your cloth. You have to change your dresses. அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? கலாச்சாரத்தின்படி நாம் பலவிதமான ஆடைகளை அணிந்திருக்க கூடும். என்ன கலாச்சாரம் அவர்களுக்கு இருந்தது? பாபிலோனிய கலாச்சாரம் இருந்தது. பாபிலோனிய கலாச்சாரத்தில் எவ்விதமான ஆடைகள் அணிந்தார் என்று நமக்கு தெரியவில்லை. உங்களுடைய அநேக பிள்ளைகள் சென்னைக்கும் பெங்களூருக்கும் வேலைக்கு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் போறாங்கல்ல, பெங்களூருக்கு போயிருக்காங்களா? பிள்ளைகள்லாம் வேலைக்கு போவாங்க. நீங்க உற்று கவனிச்சு பாருங்க. இங்க இருந்து ஒரு மாசம் தான் வேலைக்கு போயிருப்பான். எத்தனை மாசம்? ஒரே மாசம் தான் போயிருப்பான். திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத ஒரு டிஷர்ட்டை போட்டிருப்பான், கிழிஞ்சு போன ஒரு ஒரு ஜீன்ஸை போட்டுட்டு மண்டை முடியெல்லாம் இப்படி நீட்டி வச்சுக்கிட்டு தெரிஞ்ச 2 இங்கிலீஷை பேசுவான். ஹாய் ஹவ் ஆர் யூன்னு கேட்பான். அதுக்கு மேல அவனால பேசவும் முடியாது. அது பெங்களூரும் சென்னையும் படுத்துற பாடு, ரொம்ப படுத்திடும். வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருப்பான், அவனுடைய நடவடிக்கை மாறிடும். ஒரு மாசத்திலேயே இவர் மாற்றம் இருக்கும் என்றால் 20 வருடத்தில் அவனுக்கு பிறந்த பிள்ளைகள், அவருடைய மனைவியர் ஏற்கனவே அந்த ஊர்ல உள்ளவங்க தான். கிட்டத்தட்ட 30 வருஷம் 35 வருஷமா ஒரே ஊர்ல பழகினவங்களுக்கு கலாச்சாரம் மாறுமா என்றால் மாறாது. ஆடை அணிகலன்கள் மாறாது, கலாச்சாரம் மாறாது, சூழ்நிலைகள் மாறாது, அது வித்தியாசப்படுத்தவும் முடியாது. அது அப்படித்தான் இருக்கும்.
இதை மாற்றுவதற்கு யாக்கோபுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். நீ ஆவிக்குரியவனாக இருக்கும்போது உங்களுக்குள் ஆவிக்குரிய கலாச்சாரங்கள் வர வேண்டும், பக்தி விருட்சிக்குரிய கலாச்சாரங்கள் வர வேண்டும். உலகத்திற்குரிய கலாச்சாரத்திற்கு பின்னாக நாம் செல்லக்கூடாது. கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரையே நாம் ஆராதிக்க வேண்டும். தேவன் தெய்வம் என்றால் தேவனை ஆராதிக்க வேண்டும். அவர் தெய்வம் என்றால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் கொடுத்து ஆக வேண்டும். இதை ரொம்ப தெளிவா பேசினார் ஆண்டவர். சொன்னார், வஸ்திரம் என்பது நம்முடைய எண்ணம், நம்முடைய பிரதிபலிப்பு, நம்முடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த ஆடை. ஆண்டவர் சொன்னார், இந்த வஸ்திரத்தை நீ மாத்தணும். உனக்கு இருக்கக்கூடிய இந்த அழுக்கு வஸ்திரம் அல்ல, உனக்கு இருக்கக்கூடிய இந்த கரைபிடிந்த வஸ்திரம் அல்ல, தூய்மையான தேவன் தருகிறதான ஆவிக்குரிய வஸ்திரத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தரித்திருக்க வேண்டும். இதை அழகாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சொன்ன உடனே சொல்றாங்க, இந்த 3 காரியத்தை நீ செய்வீங்களான்னு கேட்ட உடனே செய்வோம்னு சொல்றாங்க. 3வது வசனத்தை பாருங்க. நாம் எழுந்து, இப்ப ஒரே வார்த்தை சொல்றான், வாங்க சர்ச்சுக்கு போலாம். Come, let us go to church. Come, let us go to temple of the Lord. இப்ப அவனுக்கு ஆலயமே இல்ல. அவன் சொல்றான், நான் பலிபீடத்தை ஒன்று கட்டி வைத்திருக்கிறேன். நான் ஏற்கனவே கட்டினதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பலிபீடத்திற்கு போய் நாம் பலிபீடத்திலே ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்தி, என்னை நடத்தின ஆண்டவர், எனக்கென்று வாக்குத்தத்தங்களை கொடுத்து, எனக்கு தரிசனமாகி என்னை போக சொல்லி மீண்டும் வருவேன் என்று நான் பொருத்தனை பண்ணின அந்த ஆண்டவருக்கு எனக்கு தரிசனமாகி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு இத்தனை வருடங்கள் கழித்து நிறைவேறுகிறது என்று சொன்னால், அந்த தேவனுக்கு நன்றி செலுத்த குடும்பமாய் செல்வோம். When you come to church, come as a family. குடும்பமாய் சபைக்கு வரணும். உங்கள் குடும்பங்களில் யாராவது ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு போதிக்க பழக வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த 3 காரியமும் ரட்சிப்பிற்கு அடையாளம். வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார், தூய வஸ்திரத்தை தருகிறார், நம்மை தூய்மைப்படுத்துகிறார். ஞானஸ்தானத்துக்கு அடையாளம், வசனங்களுக்கு அடையாளம். இவைகளெல்லாம் தரிக்கும் பொழுது நாம் அவர்களை கூப்பிட்டு கொண்டு தேவன் விரும்புகிற இடத்திற்கு கொண்டு போக வேண்டும். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அவன் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றான். எனக்கு ஆபத்து வந்தபோது என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். வாட் பியூட்டிஃபுல். வாங்க நம்ம போவோம். அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்காரு. அந்த பிள்ளைகள் என்ன நினைச்சிருப்பாங்க, ஏதோ அப்பா வந்திருப்பார் போயிருப்பா. இல்ல, he explained the history, he explained how I suffered, he explained what happened when I flew from my place. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லைங்க, இங்க இருந்து மெசொப்பொத்தாமியா தேசத்துக்கு போனா 2000 கிலோமீட்டர். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே நாள்ல ஜம்ப் பண்ணி போகல. அவ்வளவு தூரத்தை அவன் நடக்கணும், போகணும். அவன் சொல்லிட்டு தான் போறான், என்னை நடத்தி கொண்டு வாரும் சொல்லிட்டு தான் போறான். அவன் கையில இருந்த தின்பண்டங்கள்லாம் ஒண்ணும் இல்லாம போயிட்டு என்ன செஞ்சானே தெரியல. எல்லாம் பரலோகத்துக்கு போவீங்க தானே? வெரி குட். பரலோகத்துக்கு போய் யாக்கோபுட்ட கேளுங்க. பரலோகத்துக்கு போவீங்க தானே எல்லாரும்? இந்த பக்கம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, என்னன்னு தெரியல. ஓகே, பாப்பா சிரிப்பா இருக்கா? பயப்பட, அவங்க அப்பா போயிடுவாரு, கவலைப்படாது. அவன் எப்படி சமாளிச்சான்னு தெரியாது. அவன் சொல்றான், என்னை திரும்பி கொண்டு வந்தால் உமக்கு நான் எல்லாம் செய்வேன். பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டான். அவன் பொருத்தனை பண்ணினதை ஆண்டவர் மறக்காமல் ஞாபகப்படுத்துகிறான். என்ன சொல்லிட்டு போனான், வந்த இடம் இது பெத்தேல். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பயந்து ஓடின போது எந்த ஊர்ல நீ பயந்து வந்து எனக்காக நீ கல்லை நட்டு உன்னுடைய வாக்கை கொடுத்தாயோ அந்த இடத்துக்கு நீ போ. நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பேசணுங்கிறதே தெரியாது, எப்படி ஜெபம் பண்ணனே தெரியாது. ஏதோ சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அல்ல, நீங்கள் பேசினதை நீங்கள் மறந்திருந்தாலும் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் உயிருள்ளவர்.
அவர் சாகவில்லை. சாகாத ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். உயிரோடு உள்ளவருக்கு ஊழியம் செய்கிறபடினால் அவர் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேத புஸ்தகம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இது நிச்சயமாக ஒரு நாள் நடைபெறும். நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற பண்ணுவார். 20 வருஷத்துக்கு மேல 22 வருஷம். இந்த 22 வருஷத்துல யாக்கோபு ஒரு காரியத்தை மட்டும் மறக்கவே இல்லை. என்ன மறந்திருக்க மாட்டான்னு நினைக்கீங்க? அவனுடைய தகப்பன்மார்கள் சொல்லி கொடுத்த ஆராதனை முறையை மறக்கவில்லை. நீங்க எங்க இருந்தாலும், எந்த இடத்திற்கு சென்றாலும், எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும், உங்களை அழைத்த தேவனாகிய கர்த்தரை மறவாதிருங்கள். கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தாமதமாகலாம், தாமதத்தை போல அது காட்சி கொடுக்கலாம். இதற்கு மேல் இந்த வசனங்கள் நிறைவு பெறாது என்று நினைக்கலாம். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமானது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு காலம் எடுத்தது போல் இருக்கலாம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு பல வருடங்கள் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் கணவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று சொல்லி பல வருடங்களாக நீங்கள் முயற்சி செய்தோம். இதுவரையிலும் அதற்குரிய பதிலே இல்லாமல் இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்வது, யூ கம் டு மீ, மீண்டும் என்னிடத்தில் வந்தால் உன்னை நான் எழும்ப பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உன்னுடைய குடும்பமாய் உன்னை என் சமூகத்திலே கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வசனத்தை படிக்கும் போது இந்த வசனத்துல ஆண்டவர் அவன் இடைப்பட்ட உடனே சும்மா இருக்கல. வேதத்தில் நடந்த பெரும் எழுப்புதலில் இது ஒன்று. வேதத்திலேயே முதல் எழுப்புதல் என்றால் இதுதான். அது என்ன என்று நாம் பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வமல்ல தெய்வங்களை, ஒண்ணு இல்லைங்க, அவனுடைய ஆசை மனைவி மாத்திரம் கொண்டு வரல, அவங்க கூட வந்த எல்லா வேலைக்காரர்களும் ஆளுக்கு ஒண்ணு சிலுவை வச்சிருக்கான். சிலுவை அப்ப இல்ல, எல்லா தாயத்தை வச்சிருந்திருப்பான், தகடு வச்சிருந்திருப்பான், எலுமிச்சை பழத்தையே கையில கொண்டு போயிருப்பான். இங்குள்ளவன் அவன்ல நம்ம ஊர்ல சில பைத்தியங்களை நான் பார்த்திருக்கேன். இப்படி எலுமிச்சை பழத்தையே கொண்டு போனான். நான் வாந்தி எடுப்பான் போல தெரியுது, வாமிட்டுக்கு புளிஞ்சு புளிஞ்சு குடிப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்க்கல இப்படின்னா சாமி சாமிங்க. இன்னொருத்தனை பார்த்தா அந்த காஞ்சி கருவாடு மாதிரி இருக்கு, அதை தூக்கிட்டு அழையுதான். எனக்கு அது புரியல ரொம்ப நாள். அதுக்கப்புறம் ஒரு ஆள்கிட்ட விசாரிக்கும் போது, இல்லை சார், எவனா ஒரு பைத்தியக்காரன் மந்திரிச்சு கொடுத்துருப்பான், அதை வச்சுக்கிட்டே அலையவன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, இந்த இந்த எலுமிச்சம்பழத்தையே தூக்கிட்டு அலையக்கூடியவன் நிறைய பேர் நாட்டில் இருக்கிறான், அதனால நீங்க ஒன்றும் பயந்துராதீங்கன்னு சொன்னாங்க. நிறைய நேரங்கள்ல நம்மை காக்கும் என்று நினைக்கிறது உயிர் உள்ளவைகள் அல்ல. காக்கும் என்று அவள் சுமந்து கொண்டு வந்தது பேச முடியாத, உச்சரிக்க முடியாத, கைகாலை அசைக்க முடியாத விக்கிரகங்கள். இதுவரையிலும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமான போது சிலைகளை விற்று கொண்டிருந்தவனுக்கு, சிலையிலேயே நமஸ்காரம் பண்ணி கொண்டிருந்தவனுக்கும், சிலையே தன்னுடைய வாழ்க்கையின் எல்லாமாய் நினைத்துக் கொண்டிருந்த அவனை, சிலையே பார்க்காத, உருவத்தையே பார்க்காத ஒரு தேவன் அவனுக்கு முன்பாக வெளிப்பட்டு அவனோடு பேசினான். சிலைகள் பேசவில்லை. தகப்பன் தேராகு, he was an idol merchant, பெரிய வியாபாரி, நமஸ்காரம் செய்தவன், பெரிய சிலைகளை எல்லாம் விக்கிரகங்களை எல்லாம் செய்து வழிபட்டு வந்தவன். அந்த குடும்பத்தை ஆண்டவர் வேறு பிரித்த பின்பு, ஆண்டவர் ரூபம் இல்லாதவர், அரூபியாய் இருக்கிறவர், ஆபிரகாமோடு இறங்கி உன் தலைமுறை தலைமுறைக்கும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை மறக்காதபடிக்கு யாக்கோவும் தன்னுடைய தேவனுக்கு பலிபிடம் கட்டி பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்தினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுவரையிலும் வசனத்தினுடைய வெளிப்பாடு அவனுக்கு வந்ததா என்று தெரியவில்லை. இப்பொழுது அவன் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளையே ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இதுவரையிலும் உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறாதது போல் இருக்கலாம், வாழ்க்கையினுடைய நிலைமைகள் மாறாதது போல் இருக்கலாம். 20 வருடங்கள் ஆயிற்று, என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது போல் இருக்கலாம். இந்த 20 வருடங்கள் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்த பின்பும் அவனுக்கு குழந்தை இல்லாத ஒரு கவலை அவனுக்கு இருந்தது. தன் ஆசையாய் நேசித்த மனைவிக்கு எதுவரையிலும் குழந்தை இல்லை. அதை குறித்து கொஞ்சம் பின்னால சொல்றேன். இப்பொழுது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். பேசின உடனே அவரிடத்தில் இருந்த எல்லா தெய்வங்களும் ஒன்றும் இல்லாமல் வெளியே வருகிறது.
குடும்பத்தில் எதெல்லாம் அசூசி என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது எல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும். அது அது கோபமாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், பான்பராக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், வேற ஏதாவது அசுத்தமான காரியங்களாக இருக்கலாம், தகடா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், மாந்திரிகமா இருக்கலாம், மந்திரமா இருக்கலாம், எலுமிச்சம்பழமா இருக்கலாம், அல்லது கோழியா இருக்கலாம், மொட்டையா இருக்கலாம், என்னதான் இருந்துட்டு போட்டோம், has to come out. அது வரணும். அதை கொண்டு வந்தது யார்? அதுக்கு முயற்சி செய்தது யார் தெரியுமா? யாக்கோபு. தலைவனாக நீ இருக்க வேண்டும், ஆவிக்குரிய தலைவர்களாக நீங்கள் மாற வேண்டும், ஆவிக்குரிய தலைவியாக மாறி உன் குடும்பத்தை ஆவிக்குரிய விதத்தில் நிர்வகிக்க வேண்டும். ஆண்டவர் இப்ப பேசுறார். பேசின உடனே முதல்ல வெளியில வந்தது தெய்வங்கள், ரெண்டாவது வந்தது காதுல தொங்குன எல்லாம் வந்துட்டு, ஒரு காணிக்கை எடுக்க போறேன். இப்போ காணிக்கை எடுத்துடலாமா? இந்த சைடு நாங்க வரவே மாட்டோம், இந்த சைடு மட்டும் தான் வரப்போறேன். ஒண்ணு கூட களத்துல பாத்தீங்களா? ஒண்ணு கூட களத்துல பாருங்க. நீயும் சொல்லி 5 நிமிஷம் ஆச்சு. காதணிகளை எல்லாம் கலற்றினார்கள். அந்த காதணி நீங்க நினைக்கிற மாதிரி சின்னதெல்லாம் ஒரு டப்பு டிப்புலாம் ஒன்றும் கிடையாது. டப்ஸா டிப்ஸா சொல்லுவீங்க என்ன மாதிரி? ஆமா, எனக்கு தெரிஞ்ச டப்பு தான் தெரியும். டப்புனா பணம், டப்புனா பாத்திரம். இந்த டட்டும் பட்டு எனக்கு தெரியாது, எங்க வீட்லயும் யாரும் போடல. கவனிங்க, இதெல்லாம் கலட்டினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நாகரிகத்தினுடைய அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது. The culture been totally erased. கலாச்சாரமும் அவன் வைத்திருந்த தெய்வ வழிபாடும் அந்த மரத்திற்கு கீழே அவன் புதைத்து போட்டான். உங்களுடைய பாவத்தையும் என் பாவத்தையும் இயேசு என்றைக்கோ சிலுவையில் அதிகாரமுடையவராக அவைகளை புதைத்து தோண்டி விட்டார். ஆகவே தான் சபை உருவாகி இன்றைக்கு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கர்வாலி மரம் என்றால் நமக்கு ஒரு சிலுவை மரம் உண்டு. கர்வாலி மரத்திலே வேண்டாதவைகள் எல்லாம் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி சாபத்தீடான எல்லாவற்றையும் அந்த மரத்திற்கு கீழே யாக்கோபு போட்டு புதைத்தது போல உங்கள் சாபம், என் சாபம், என் பாவம், வருங்கால பாவம், எதிர்காலத்தில் வரக்கூடிய பாவம், இருந்த பாவங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றி அவை சிலுவையிலே நமக்காக சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக ஆண்டவரின் பாவங்களை மன்னித்தார் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறந்துடக்கூடாது. ரொம்ப பிளைனா தான் நான் பேசுறேன். நான் நிறைய ஹிஸ்டரிலாம் சொல்லலை, நீங்க கொஞ்சம் என் கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ இந்த பெத்தேலுக்கு வந்த உடனே 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது நல்ல கவனிங்க, இந்த அதிகாரத்திலேயே நிறைய பெயர் மாற்றங்களை ஆண்டவர் செய்தார். அந்த முதல்ல பெத்தேலுங்கிற பெயருக்கு பேரு முதல்ல லூஸ். லூஸ், லூஸுக்கு பேர் தான் இப்ப பெத்தேல். திரும்பி வாரான், பல வருடங்கள் கழித்து திரும்பி வந்த உடனே அதற்கு எல் பெத்தேல் என்று பெயர் எடுக்கிறான். ஏன்? எல் பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. எல் பெத்தேல் என்றால் தேவனுக்கென்று இருக்கும் அவர்தான் அந்த வீட்டின் தலைவர். அவரே தேவன், அவரே கடவுள், அவரே எல்லாம் என்பதை குறிக்கும் விதமாக அங்கே இந்த பெயர் மாற்றம் நடைபெறுகிறது. தேவனுடைய வீடே அல்லாமல் இது வேறே அல்ல. தேவனுடைய வீடு என்பது இப்படி எப்படி மாறுகிறது என்றால் தேவன் இங்கே தங்கியிருக்கும் அவருடைய வீட்டுக்கு இது வீடு. புரியுதா? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சில நேரங்கள்ல சூழ்நிலைகளை முற்றிலுமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது, அந்த இடத்திற்கு மாற்றம் எப்படி வருகிறது சொன்னால்
இப்பொழுது ஆண்டவர் யாக்கோவோடு பேசிக்கொண்டே வருகிறார். ஆண்டவர் யாக்கோவோடு பேசி வரும்போது, உன் பெயர் இனிமேல் யாக்கோபு என்று அழைக்கப்படக்கூடாது என்று ஏற்கனவே அவர் சொன்னார். இந்த அதிகாரத்திற்கு வரும்போது உறுதிப்படுத்துகிறார். எப்படி என்றால், இனிமேல் நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். உன்னுடைய நாமத்தையும் உன்னுடைய முகத்தையும் ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். உன் சாபங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்ற விரும்புகிறார். நீ இதை போலவே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்த பொழுது ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக மாத்திரம் ஆண்டவர் அழைக்கவில்லை. காலமும் நேரமும் வந்த பொழுது ஆண்டவர் அவனை ஆபிரகாமாக மாற்றினார். எத்தனாய் இருந்தவனை ஒரு தேசத்திற்கே பெயரை வைக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய பெயரை ஆண்டவர் வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதை விட உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக தேவ சமூகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு பின்பு ஒரு பெயர், முக்கியமான ஒரு பெயர் மாற்றம். பெஞ்சமின் என்கிறதான ஒரு மகன் அங்கே பிறக்கிறான். இந்த அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வாசிக்கோங்க. 18ஆம் வசனம். என்னம்மா பேர் விட்டாங்க? பெனானி. அவன் தகப்பனும் அவனுக்கு பென்யமீன். இப்போ இந்த அம்மாவுக்கு வயசு 45 வயசு. முதல் குழந்தை பிறகு, இரண்டாவது குழந்தை மன்னிக்கும். எல்லா பிள்ளைகளும் பிறந்த ஊரு 16ஆம். இந்த ஒருவன் மட்டும்தான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த தேசத்திற்கு அருகாமையில் பிறந்தவன், பெத்லேகமில் பிறந்தவன். அது எல்லாரும் அங்க பிறகாங்க. இப்ப இந்த அம்மா தன்னுடைய கஷ்டத்தோடு இந்த குழந்தையை பிறக்கும் போது ஒரு பெயர் வைக்கிறார், பெனானி. பெனானி என்றால் என்னுடைய வேதனையின் துக்கத்தின் மகன் அர்த்தம். நான் சாக போறேன், ஒரு ஆம்பளை பையனை பெற்றுட்டேன், அவனை கண்ணால பார்த்துட்டு அந்த பையனுக்கு பெனானி என்று பெயர் வச்சுட்டு அவன் சாகும் போது அவன் புருஷன் வந்து அந்த பையனை தூக்கி சொல்றான், இல்ல இந்த பையன் இஸ் நாட் அ பெனானி, இஸ் பெஞ்சமின். அவனுக்கு பெஞ்சமின் என்று பெயரிட்டார்கள். பெஞ்சமின் என்றால் என்னுடைய வலதுகரத்தின் மகன் என்று அர்த்தம். நீ எதையெல்லாம் இழந்து வேதனையிலும் துக்கத்திலும் வாழ்ந்து சந்தோஷமற்ற நிலைமையில் நீங்கள் வாழும்போது அந்த சந்தோஷமற்ற நிலைமையை ஆண்டவர் கரமாக மாற்றுவார். உன்னை கரம் பிடிக்கிறவளா மாற்றுவார். உன் பிள்ளைகள் அடங்காமல் தேவனுக்கு விரோதமாக இருந்து, உன்னுடைய பேர பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக எழும்பி தேவனை தூசித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய நாமத்திற்கு வலதுகரமாக ஆண்டவர் மாற்றுவார். ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். தேவனுடைய நாமம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நிறைவேறுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பெஞ்சமினை அனுப்புவார். உங்களுக்கு என்று ஒரு வலதுகரம் எழும்பும். உங்களை தாங்குவதற்கென்று ஒரு வலதுகரத்தை ஆண்டவர் எழுப்புவார். இதுவரையிலும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் நினைத்ததெல்லாம் செய்வதற்கு, உதவி செய்வதற்கு எவருமே இல்லையே, என் வாழ்க்கையிலே நான் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை கொண்டு போவதற்கு கூட யாரும் இல்லையே என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு வலதுகரமாகிய பெஞ்சமினை ஆண்டவர் எழுப்பியே ஆவார், எழுப்பியே ஆவார். ஹல்லேலூயா. அவன் வாக்குத்தத்த தேசத்திலே பிறந்தவன். அவனுக்கென்று கிருபைகள் உண்டு. ஏன்? யோசேப்பு, அதற்கு பின்பு பெஞ்சமின். யோசேப்பு போவான் என்பது இந்த தகப்பனுக்கு தெரியாது. ஆதீனத்திலே தேவன் அறிந்திருந்தார். இந்த யோசேப்பு நிச்சயமா ஒரு நாள் கிளம்பிடுவான். கிளம்பும் போது அந்த மகன் மேலேயே உயிர் வச்சிருக்கிறான். இந்த மகன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறான். அதை விட அவன் மனைவி மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறான். அந்த மனைவிக்கு பிறந்த இந்த மகனை உயிராக நினைக்கிறான். இவன் போயிட்டாம்னா கஷ்டம். அவளுடைய மரண தருவாயில் கூட அவள் பிள்ளையை பெற்றெடுத்து இவனுக்கு கொடுக்கிறாள். அவனுக்கும் அந்த மனைவிக்கும் இருந்த கடைசி தொடர்பு துண்டிக்கப்படுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் துண்டிக்கப்பட்ட நிலைமை, நம்மோடு இருந்தவர்கள் நம்மை விட்டு செல்லக்கூடிய நிலைமை, நம்ம ஆதரித்தவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமை, நமக்கு வர வேண்டிய நன்மைகளை பெற்று அவைகள் இல்லை என்று சொல்லுகிறதான பொய் கூட்டத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அந்து போனாலும் உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு வழியை ஏற்படுத்தி
அதை மீண்டும் புதுப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருவார். God will renew the fellowship. God will renew that intimacy with him. God will renew the things which you like to have. நீ எதை விரும்புகிறாயோ, எந்த விண்ணப்பத்தை தேவ சமூகத்திலே கொண்டு வருகிறீர்களோ, அதை ஆண்டவர் உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்து அதை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். இதிலே இந்த 3 பெயர் மாற்றங்கள் நடைபெறுகிறது. இந்த 3 பெயர் மாற்றங்கள் நடக்கும் பொழுதே அங்கே ஆண்டவர் 3 மரணத்தையும் அங்கே வைக்கிறார். பிரிவினைகள் வேதனையை தரக்கூடிய ஒன்றுதான். இந்த தன்னுடைய குடும்பத்தில் இருந்த தாதி மரித்து போகிறார். இது முதல் மரணம். இரண்டாவது, தான் நேசித்த மனைவி அங்கே மரித்து போகிறார். மூன்றாவது, அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கும் மரித்து போகிறான். எல்லாம் அந்த ஒரு சாப்டர் தான் இருக்கு. அநேக நேரங்களில் நாம் விரும்பினவைகள் நம்ம விட்டு எடுபட்டு போகும். நாம் நினைப்பதெல்லாம் தலைகீழாக நமக்கு தோன்றும். ஆண்டவரே, நீ எனக்கு தந்தீர் என்று சொல்வதற்கு முன்பாக ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாம் எடுபட்டு போய்விடும். சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போய்விடும். வாய்ப்புகள் குன்றி போய்விடும். இதற்கு மேல் எதுவும் செய்ய இயலாது என்கிறான ஒரு நிலைமைக்கு நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு படிப்பினையும் ஆண்டவர் கொண்டு வருவார். அதிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து படிக்கும் போது, அவள் கல்லறின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கும் ராகேலுடைய கல்லறை தூண். 2 தூணை பத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு தூண் உப்பு தூண். அந்த தூண் அந்த கல் தூணாக மாறினது. அந்த தூண் லோத்தினுடைய மனைவி. லோத்தினுடைய மனைவி ஆண்டவர் சொன்னார், நீ பின்னிட்டு திரும்பாதபடிக்கு நீ போ, செல், எங்கேயும் திரும்பாத, go straight away. கேட்கல அம்மா. அந்த கல் இன்னைக்கும் இருக்கிறது. அது லோத்தினுடைய மனைவியினுடைய கல். இன்றைக்கும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆண்டவர் விட்டு தூரமாய் போகாதபடிக்கு, தேவனை விட்டு நாம் சோரம் போகாதபடிக்கு இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய கண்மலையாகிய கிறிஸ்து என்னும் கல் நமக்காக இருப்பார். அவர் மேல் உங்கள் அஸ்திபாரம் கட்டப்படும். அவர் மேல் உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். அவருக்குள் எல்லாம் கட்டப்பட்டு ஒழுங்காக கிரமமாக இசைவாக கட்டப்பட்டு நாம் நகரமாக ஜொலிப்போம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பியூலா என்று அழைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் செய்வார்? கல்லாக மாறக்கூடாது. வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த கல் ஞாபகத்தின் கல். அதுவும் ஞாபகத்திற்குரிய கல். ஆனால் தவறான எண்ணத்திற்கு ஏற்பட்ட ஒரு கல். இந்த கல் ஞாபகத்திற்குரிய கல். விரும்பினவைகள் நம்மை விட்டு எடுபட்டு போகும்போதும், விரும்பாதவைகள் நம்மிடத்தில் வரும்போதும் ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை இதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்வார். ஈசாக்கு மரித்து போனார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் விரும்பாதவைகளும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்க முடியாத என்ற நிலைமையில் வரக்கூடியவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்து போகக்கூடிய நிலைமை வந்தால் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, எனக்கென்று வைத்திருக்கக்கூடியவைகள் எனக்கு நீர் தாரும். எவைகளெல்லாம் உம்மிடத்திலிருந்து வரவில்லையோ அது எனக்கு வேண்டாம். நீர் என் வாழ்க்கையில் எதை வைத்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அத்தனையும் எனக்கு தாரும் என்று கேளுங்கள். யாக்கோபுடைய வாழ்க்கையில் நீங்க தொடர்ந்து படிக்கும் போது ஒரு சம்பவத்தை நீங்கள் படிக்க வேண்டும். பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தோரோடு சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார். உங்களுக்கு எதிரியாய் தோன்றுகிறவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். யாரெல்லாம் உங்களை பகைத்தார்களோ அத்தனை பேரும் உங்கள் பக்கத்திலே வருவார்கள். இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் போது இப்படி படிக்கலாமா? நான் சொல்ற மாதிரி படிப்பீங்களா? அதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் பாருங்க. ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது
உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே பலிபீடம் கட்டு. யாருக்கு பயந்து போன? பயந்து எந்த ஊருக்கு போன? 16 நீ போன. ரைட். இப்போ அங்கிருந்து வந்த பிறகு தன்னுடைய தகப்பனை 2 பேரும் சேர்ந்து அடக்கம் பண்ணுகிறார். ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒப்புரவாக வேண்டிய மக்களோடு நான் ஒப்புரவாக என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். கசப்புக்களை நான் மாற்ற விரும்புகிறேன். பகையை வளர்த்துக் கொள்ளாதற்கு எனக்கு உதவி செய்தரலும். நான் யாருக்கு பயந்தேனோ அவர்கள் என் பட்சத்திலே வரட்டும். சில நேரங்களில் சில ஆட்களுக்கு பயம் வரும், பார்த்திருக்கீங்களா? போபியோன்னு சொல்லுவாங்க. ஆளை பார்த்தா பயம், பாஸ்டரை பார்த்தா பயம். பாஸ்டரை பார்த்தா பயமா இருக்கா? பயமா இருக்கா இல்லையா? அவர் டெரராக இருக்காரு. சாந்த சொர்பியா உட்கார்ந்திருக்காரு பாருங்க, பெண் வஸ்திரம் தரித்து. அவரை பார்த்தா பயமா இருக்கா உங்களுக்கு? இல்ல பயமா இருக்கா இல்லையா உங்களுக்கு? பாஸ்டரை பார்த்தா ஒண்ணுமே பயப்படலைங்க. எங்க சர்ச்சில் என்ன பார்த்தாலே எல்லாம் 4 திசைக்கு ஓடும். ஐயோ அப்படின்ட்டு போவாங்க. நான் ஒண்ணுமே பேச மாட்டேன். பயப்படுவாங்கல்ல பாஸ்டர்? பயப்பட மாட்டாங்களா? பாஸ்டர் தான் உங்களை பார்த்து பயப்படுவார் போல தெரியுது. நல்ல கவனிங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்காக பயந்தோமோ அவர்கள் நம் பட்சத்தில் வருவார். எவர்களுக்காக நாம் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அவர்கள் நம் பட்சத்திலே வந்து நம் அருகாமையில் நிற்பார். அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய சகோதரர்களை பார்த்த உடனே, சகோதரன் வருகிறான் என்று நினைத்த உடனே அவன் 3 யுக்திகளை செய்கிறான். ஒன்று, தனித்தனியாக பிரிக்கிறான். பிள்ளைகளையும் அவனுக்கு இருந்த வேலைக்காரர்களையும் அவனுக்கு இருந்த ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் பிரிக்கிறான். இரண்டாவதாக ஒரு குரூப்பை முதல்ல அனுப்புறான். ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் போகுது, அது சேதமானாலும் பரவாயில்ல, அடுத்த குரூப்பாவது தப்பிக்கும். இது இரண்டாவது அவனுடைய யுக்தி. மூணாவது, அவனுக்கு வெகுமதிகளை தனியாக பிரித்து வைக்கிறான். இதுதான் கோபத்தை ஆற்றும். கணவன் கோபமா இருந்தா ஒழுங்கா தோசை சுட்டு கொடுக்கணும். மனைவி ஒரு மாதிரி எப்பவுமே கிறுகிறு தான் இருப்பாங்க மனைவிமார்கள். அதை நமக்கு பழகிட்டு, ரைட்டு எங்க போன, எங்க வந்த, யார்கிட்ட பேசிட்டு இருக்க, ஏன் எவ்வளவு நேரம் போன் என்கேஜ்ல இருக்கு, யார்கிட்ட பேசுற, ரொம்ப டியூன் மாறிச்சுன்னா எவட்ட பேசுனா வரும், டியூன் மாறும். உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க, நம்ம ஆளுக்கு டியூனே மாறாது. ஓகே, என்ன பேசிட்டு போமா, எனக்கு அழிக்கவும் தெரியாது சொல்லவும் தெரியாது, என் கதை இதுதான். போனை பார்த்த உடனே அழிக்கவும் தெரியாது. இப்போ இந்த ஸ்மார்ட் போன் வந்த பிறகு சிலவங்களுக்கு வேலை செய்ய தெரியல. இதுல இது யாராவது கொஞ்சம் அழிச்சு கொடுக்கீங்களா, யாராவது கொஞ்சம் பின் போட்டு கொடுக்கீங்களா அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போனை வாங்கி வச்சுட்டு வேலை செஞ்சு உட்காந்துருக்கீங்க. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில யாருக்கெல்லாம் பயந்து நின்றீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் செட் ரைட் பண்ணுவார். செட் ரைட் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் 36வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. ரைட், வம்ச வரலாறு வந்துட்டா அதுக்கப்புறம் போங்க அடுத்த அதிகாரத்துக்கு முதல்ல வாங்க. வெரி குட். எங்க வந்துட்டான்? செட்டில். பிரச்சனைகள் எல்லாம் மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே உனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு உன் பூமியின் தூளை போல பெருக பண்ணி உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் இந்த வருடத்தில் அதிகமாக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமம் உங்கள் சபையின் மூலமாக மகிமைப்படட்டும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்வது மாத்திரமல்லாமல் உங்களை தேவன் உயர்த்துகிறதை
நீங்கள் சாட்சியாக அறிவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.